ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சிவா. லாஸ்ட் வீடியோவில் வெப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து வெப்ஸோட டைப்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிற ஒரு வீடியோ. நம்ம எல்லா வெப்ஸோட டைப்ஸ் பற்றி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண போகிறதில்ல. அதாவது ரொம்ப முக்கியமான வெப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுலேயும் ரொம்ப முக்கியமானதை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், அதுக்கெலாம் தேவையான டைப்ஸ் தனியாக பார்த்துட்டு, இல்லை இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். மேக்ஸிமம் அது எங்கேயும் யூஸ் ஆகாதுன்னு இல்லை, ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற ஒரு டாபிக். அதை தனியாக பார்த்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறதை தனியாக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதை பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 4 டைப்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஏன்னா இதுதான் வந்து மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அண்டு ரொம்ப அதிகமாக தேவைப்படுது இதாக தான் இருக்கும். ஸோ இந்த 4 நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டாலே மீதி எதுவும் உங்களுக்கு அவ்வளோ தேவைப்படாது. நீங்கள் பேசும் போதும் சரி, எழுதும் போதும் சரி, எது பண்ணும் போதும் சரி, இந்த வேர்ப்ஸ் தான் அடிக்கடி வரும், அதிகமாக வரும். அந்த வேர்ப்ஸ், அந்த 4 டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் வேர்ப்ஸ், இர்ரெகுலர் வேர்ப்ஸ், நியூட்ரல் வேர்ப்ஸ் அண்டு ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஏன் இது 4 மட்டும் போதும்னு சொல்றோம்னா, நம்ம பேசுற எல்லாத்துலயும் இதுதான் மேக்சிமம் இருக்கும். ஓகே, நம்ம வேர்ப் சார்ட்லாம் படிச்சிருப்போம். அதாவது அதுல வந்து V1, V2, V3 இது மாதிரி பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த V1, V2, V3 இது மூணுத்துலயும் பெருசா எந்த சேஞ்சஸும் இல்லாம ஜஸ்ட் இடிஎஸ் சேர்க்கறது மூலயமா நமக்கு ஈஸியா கிடைக்கிற அந்த வேர்ப்ஸ் எல்லாமே இந்த ரெகுலர் வேர்ப்ஸ்ல வரும். ஸோ அதனால தான் அது பேர் ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, நாங்கள் வந்து பேசிக், அதாவது V1 வேர்ப் இங்கே எழுதிக்கிறேன், V2 இங்கே, V3 இங்கே. இப்போ நம்ம இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சுக்கோங்க. அதாவது ஒர்க்கு, வேற யூஸு, அப்புறம் வந்து ஆஸ்க்கு. இதை நம்ம இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இடிஎஸ் சேர்க்கணும். அதாவது பின்னாடி இடிஎஸ் சேர்க்கறது மூலியமாவே இதை சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஒர்க்குக்கு வந்து ஒர்க்குடு, இங்கேயும் ஒர்க்குடு தான் வரும். இங்கே வந்து யூஸ்டு, இங்கேயும் யூஸ்டு, ஆஸ்க்டு, இங்கேயும் ஆஸ்க்டு. ஸோ இங்கே வந்து ஏற்கனவே ஈல முடிஞ்சிருக்கு. ஸோ அங்கே நம்ம வெறும் டி மட்டும் சேர்த்துக்கோம். ஸோ இந்த டிஎஸ் சேர்க்கறது, இடிஎஸ் சேர்க்கறது, இதுதான் வந்து ரெகுலர் வெப்ஸ். இது வந்து ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் இர்ரெகுலர் வெப்ஸ் பற்றி பார்ப்போம். இர்ரெகுலர் வெப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி இடி சேர்த்தா வராத கொஞ்சம் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எப்படின்னா, இங்கே V1ல ஒரு மாதிரி இருக்கும், V2ல ஒரு மாதிரி இருக்கும், V3ல ஒரு மாதிரி இருக்கும். அதாவது அதோட ப்ரொனவுன்சியேஷனும் சேஞ்ச் ஆகும், அதில் இருக்க வேர்ட்ஸுமே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இர்ரெகுலர் வேர்ட்ஸ். இப்போ அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் எழுதி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, சேமஸ் அதேமாரி V1 இங்கே, V2, V3, சாரி W போட்டேன், V3. இங்கே வந்து ஈஸியாக இப்போ கோ எடுத்துக்கலாம், வேற டூ எடுத்துக்கலாம், வேற ஈட் எடுத்துக்கலாம், ஈட். ஸோ இங்கே நம்ம கோக்கு என்ன வரும்னா வெண்ட் வரும். ஃபர்ஸ்ட் V2க்கு வந்து வெண்ட், அங்கே V3க்கு அது என்ன ஆகும்னா கான் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே வந்து பாருங்க, இங்கே கோன் இருக்கு, இது வெண்ட்ன்றது அதோட சவுண்டும் வேற ஆயிடுச்சு, அதில் இருக்க லெட்டர்ஸ் எல்லாமே வேற ஆயிப்போச்சு. ஸோ இங்கே அதே மாதிரி டூக்கு பாருங்க, இங்கே டிட்னு மாறும், இங்கே டன்னு மாறும். அதே மாதிரி ஈட்டுக்கு 8, 8. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதோட ப்ரொனன்சியேஷனும் சரி, அதோட லெட்டர்ஸும் சரி, டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுமாரி வர்றது தான் இந்த இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படி சொல்றது. ஸோ இதுதான் இந்த ரெகுலர் அண்ட் இர்ரெகுலருக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். அதாவது ரெகுலருக்கு வந்து இடி அப்படின்றதோட நம்ம ஈஸியாக முடிச்சிருவோம். இதே இர்ரெகுலருக்கு வந்து நம்ம நிறைய மெமரி பண்ண வேண்டியிருக்கும். அதாவது அதோட வந்து ப்ரொனன்சியேஷனும் சேஞ்ச் ஆகும், அதோட லெட்டர்ஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுமாரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரெகுலர் அண்ட் இர்ரெகுலருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து நியூட்ரல் வேர்ப்ஸ் பார்க்க போறோம். நியூட்ரல் வேர்ப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரெகுலருக்கு வந்து இடி சேர்க்கணும், இதே இர்ரெகுலருக்கு வந்து நம்ம நிறைய விஷயத்தை மெமரி பண்ற மாதிரி இருக்கு. பட் இந்த நியூட்ரல் ஃபார்முக்கு வந்து நீங்க எதுவுமே பண்ண வேணாம். இப்போ அது வந்து ஒரு விஷயம், அந்த ஒரு வேர்ப் இருக்குன்னா 3 இடத்துலையுமே அதே தான் யூஸ் பண்ணணும். இப்போ எப்படின்னா, கட்டு இருக்கு, கட்டுக்கு நம்ம பாஸ்ட் V1லையும் கட்டு தான், V2லையும் கட்டு தான், V3லையும் கட்டு தான். ஹிட்டு இதுவும் அதே மாதிரி தான், V1லையும் ஹிட்டு, V2லையும் ஹிட்டு, V3லையும் ஹிட்டு. இது மாரி வர இது எல்லாமே நியூட்ரல் வேர்ப்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வரும். ஸோ அவ்வளோதான், இது 3 டைப். இப்போ வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, அது இந்த 3க்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துரும். அதாவது இந்த நியூட்ரல் வேர்ப்ஸ்க்கு சேம் ஆஸ் V1 அதே மாதிரி தான், V2, V3 எழுதிட்டோமா. கட்டு, புட்டு, ஷிட்டு, ஷட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது V2வும் அதே தான், கட்டு தான் வரும், V3லையும் கட்டு தான் வரும், இங்கேயும் புட்டு தான் வரும், இங்கேயும் புட்டு தான் வரும்.
இங்கேயும் ஷிட்டு தான் வரும் அண்ட் இங்கேயும் ஷிட்டு தான் வரும், இங்கேயும் ஷர்ட்டு. ஸோ இது மாதிரி 3 இடத்துல ஒரே மாதிரி வர்றது தான் இந்த நான் இடி, நான் இடியில் நியூட்ரல். ஓகே, இந்த 3க்கும் ஆக்சிலரிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அது 3ம் நீங்கள் நார்மலாக ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வேர்ப்ஸ். ஸோ இப்போ நீங்கள் நெகட்டிவ்ல சொல்கிறதுக்கோ ஒரு கொஸ்டின் டைப்பில் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கோ இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அதாவது இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸோட மெயின் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு மேக் சம் கொஸ்டின்ஸ் ஆர் டு மேக் சம் நெகட்டிவ் சென்டென்ஸ். இதுதான் வந்து இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸோட மெயின் ரோல். ஹி ஒர்க்டு அப்படி சொன்னா அவன் வேலை செஞ்சான். ஹி ஒர்க்டு. ஸோ அவன் வேலை செஞ்சானா, அவன் வேலை செய்யலை. இப்போ வேலை செய்யலைன்னும் போது ஹி டிடன்ட் ஒர்க், வேலை செய்யலை பாஸ்ட்ல சொல்றான், அதனால டிட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க வந்து அந்த டிட்ன்றது தான் இந்த ஹெல்பிங் வேர்ப், ஆக்சிலரி வேர்ப். ஸோ இப்போ வந்து அவன் வேலை செஞ்சானா அப்படின்னு நீங்க கொஸ்டின் மேக் பண்ணும்போது டிட் ஹி ஒர்க் இப்படின்னு நம்ம மேக் பண்ணுவோம். ஸோ இந்த டிட் டூ இது வந்து நம்ம நார்மலா சொல்லும் போது அது இல்லை. இப்போ ஹி ஒர்க்டு அப்படி சொல்லும் போது இங்க இந்த டிட்டோ டூவோ எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நீங்க கொஸ்டினோ மாற்றும் போது நெகட்டிவோ மாற்றும் போது இந்த டிட்ன்றது என்ட்ரி ஆகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிம்பிளா ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஸோ சில எக்ஸாம்பிள்ஸோட நம்ம சேர்த்து பார்ப்போம். அண்ட் எவ்வளோ ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்ம இதில் பார்த்துருவோம். ஓகே, ஆக்சிலரி வேர்ப்ஸ் பார்க்கறதுக்காக நான் சில எக்ஸாம்பிள் செய்திருக்கேன். ஹி பிளேடு கிரிக்கெட். இங்க வந்து ஹி பிளேடு கிரிக்கெட், அவன் வந்து கிரிக்கெட் விளையாடணும் அப்படி சொல்லிட்டு வருதா. இப்போ நீங்க வந்து இது நெகட்டிவ்ல மாத்துறீங்க, அவன் கிரிக்கெட் விளையாடலை அப்படி மாற்றும் போது இந்த ஆக்சிலரி வேர்ப் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ இது வந்து பாஸ்ட்ல இருக்கு. ஸோ பாஸ்ட்டுக்கு நம்ம டூக்குன்னா அது பாஸ்ட் டிட். ஸோ இப்போ நீங்க இது வந்து ப்ரெசன்ட்டுக்கு இங்க என்ன வரும்னா டஸ்ன்னு வரும், ஏன்னா இது வந்து சிங்குலர். அதை பத்தி நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ அதை எதுவும் சொல்ல வேணாம், பின்னாடி பார்த்துக்குவோம். இப்போ வந்து அவன் கிரிக்கெட் விளையாடலை அப்படி சொன்னா ஹி டிடன்ட் பிளே கிரிக்கெட். இப்படி போட்டீங்கன்னா அவன் கிரிக்கெட் விளையாடலை. ஸோ இது வந்து இதுதான் இந்த டிட்ன்றது தான் இங்க ஆக்சிலரி வேர்ப். இப்போ அவன் வந்து கிரிக்கெட் விளையாடணும் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது டிட் ஹி பிளே த கிரிக்கெட் அப்படின்ட்டு வரும். ஸோ இது மாரி ஒரு கொஸ்டினோ ஒரு நெகட்டிவோ மேக் பண்ணது தான் இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் யூஸ் ஆகும். ஸோ இங்க அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஹி ஈட்ஸ் டின்னர். இங்க எப்படி வரும்னா டஸ் ஹி ஈட் டின்னர். அப்புறம் இங்க ஹி டிரைவ் அ பைக், சேம் அதே தான், டஸ் ஹி டிரைவ் அ பைக், சேம் அதே மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டினோ ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸோ கிரியேட் பண்ணது தான் இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் ஆக்சிலரி வேர்ப்ஸோட வேலை. ஸோ இந்த 4 போதும் நீங்க அந்த கிராமர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா பேசுறதுக்கு நல்லா ஹேண்டில் பண்றதுக்கு. பட் மீதி இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்க அப்படின்னு நினைக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க, இல்லை அதெல்லாம் தேவையில்லை கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க விட்டுருங்க, இட்ஸ் யுவர் சாய்ஸ். இதுல அடுத்து நம்ம டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் பார்க்க போறோம். ஸோ இதை நீங்க பேரை பார்க்கும்போதே தெரியும், டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, டிரான்சிட்டிவ்ன்றது ஆப்ஜெக்டோட வரும், இன்ட்ரான்சிட்டிவ்ன்றது ஆப்ஜெக்ட் இல்லாம வரும். நீங்க இதை புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு சப்ஜெக்ட்னா என்ன ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சப்ஜெக்ட்னா என்ன ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னா இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அதுல வந்து மெயினான அந்த சென்டென்ஸுக்கு மெயினான கேரக்டர் யாரோ அவர் தான் சப்ஜெக்ட். அவர் என்ன வேலை செய்யறாரோ அது வேர்ப். அந்த வேலையினால கிடைக்கிற ரிசல்ட்டோ இல்லை அந்த வேலைக்காக யூஸ் பண்ற பொருள் இதுதான் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ ரொம்ப சிம்பிள், சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறேன், அதை வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ வந்து ஷி டிரைவ் எ கார், இது ஒரு சென்டென்ஸ். அண்ட் ஹி ஈட்ஸ் பிரியாணி, அப்புறம் வேற பேர் யூஸ் பண்ணும். சொன்னோன்னு ராஜு குக்குடு டின்னர். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஷி டிரைவ் எ கார். இப்போ வந்து ஷி இவங்க தான் அதுல மெயின். இப்போ ஒருத்தவங்க ஓட்டுறாங்க, இவங்க தான் வேலை செய்ய போறாங்கல்ல. ஸோ இவங்க வந்து சப்ஜெக்ட். அந்த வேலை என்னது, வண்டி ஓட்டுறது இல்ல, இவங்க தான் வேர்பு. என்ன ஓட்டுறாங்க, காரு, இவங்க தான் ஆப்ஜெக்ட். ஓகேவா. அண்ட் செகண்ட் ஹி ஈட்ஸ் பிரியாணி, இவன் தான் அதுல மெயின் கேரக்டர். சாப்பிட்றது தான் இங்க வேலை செய்யறது. அதாவது சாப்பிட்றதும் ஒரு வேலை தான். அங்க நீங்க உங்க பிசிக்கலா ஒரு வேலை செய்யறீங்க, ஸோ அது வேர்பு.
அடுத்து அவன் என்ன சாப்பிட்றான், பிரியாணி, இவங்க தான் ஆப்ஜெக்ட். இங்க ராஜு வந்து இவர் தான் சப்ஜெக்ட், சமைக்கிறாரு, அது வேர்பு, வேலை செய்யறாருல, அதனால. டின்னர், என்ன சமைக்கிறாரு, டின்னர், ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட். இவ்வளவுதான் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேர்ப், இதுக்கு இருக்கிற டிஃபரெண்ட். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ டிரான்சிட்டிவ்னா வித் சப்ஜெக்ட், இன்ட்ரான்சிட்னா வித்தவுட் சப்ஜெக்ட். இப்போ எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர்ல அதே பார்ப்போம். ஷீ டிரைவ் எ கார். ஸோ இங்க வந்து ஆப்ஜெக்ட் இருக்கா, ஸோ இது வந்து டிரான்சிட்டிவ். அப்புறம் வேற என்ன எக்ஸாம்பிள் வரும், ஹி ஈட்ஸ் பிரியாணி எதுன்னு நினைக்கிறேன், ஹி ஈட்ஸ் பிரியாணி. ஸோ இங்க ஆப்ஜெக்ட் இருக்கு, ஸோ இது. அப்புறம் லாஸ்ட் ராஜுவா, ராஜு குக்குடு டின்னர். ஸோ இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இது மாதிரி ஆப்ஜெக்ட் வந்ததுன்னா அது டிரான்சிட்டிவ். இதே ஆப்ஜெக்ட் இல்லாம சிலது வரும். இப்போ ஆப்ஜெக்ட் வர்றது வந்து டிரான்சிட்டிவ், இப்போ ஆப்ஜெக்ட் இல்லாத இன்ட்ரான்சிட்டிவ். ஸோ இங்க வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஷீ ஸ்பீக் லவுட், அவ சத்தமா பேசுறா. ஷீ காஃப் லவுட், அவன் சத்தமா இரும்புறான். ஸோ இது மாரி எதுவும் ஆப்ஜெக்ட் இல்லாம வர்றது தான் இந்த இன்ட்ரான்சிட்டிவ். இப்போ நீங்க ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னா, வாட் ஹூம். அதாவது இப்போ நீங்க ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அதுக்கு வாட்னு கொஸ்டின் மேக் பண்ண முடிஞ்சதுன்னா அங்க வந்து ஆப்ஜெக்ட் இருக்கு. நீங்க வாட் ஹூம் யாரு என்ன அப்படின்ட்டு கொஸ்டின் மேக் பண்ண முடியலன்னா அங்க ஆப்ஜெக்ட் இல்லை. ஸோ இது மாரி வர்றது ஆப்ஜெக்ட் இருக்கிறது டிரான்சிட்டிவ், ஆப்ஜெக்ட் இல்லாத இன்ட்ரான்சிட்டிவ், அவ்வளவுதான். ஓகே, நம்ம மீதி இருக்கிற வேர்ப்ஸ் டைப்ஸ்க்கு எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபயரை சொல்லலாம், நம்ம எழுதி எக்ஸ்பிளைன் பண்றோன்ற பெரிய அவசியம் கிடையாது. ஆனால் அது தெரிஞ்சுக்கிட்டா போதும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் வந்து டைனமிக் வேர்ப்ஸ். டைனமிக் வேர்ப்ஸ்னா எப்படி பார்த்துக்கணும்னா, அது வந்து ஒரு பெரிய வேலை கிடையாது, அது வந்து சின்ன ஒர்க். ஆனால் அங்கே ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு, ஆனால் அது சின்ன ஆக்ஷன். இப்போ எப்படின்னா அடிக்கிறது, உதைக்கிறது, அது மாரியான ஒரு சின்ன சின்ன விஷயம். இப்போ அடிக்கிறதுன்றது டக்குன்னு ஒரே ஒரு செகண்ட்ல நடக்கிற விஷயம். உதைக்கிறதும் அதே மாதிரி. இப்போ ஃபுட்பால் வந்து கிக் பண்றாங்கன்னா அது ஒரு செகண்ட்ல கிக் பண்ணிடுவாங்க. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன ஒர்க், இதெல்லாம் வந்து இந்த டைனமிக் வேர்ப்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் வரும். நெக்ஸ்ட் ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ். ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், அதாவது ஸ்டேட் ஆஃப் பீயிங், அதாவது ஒரு நிலையை பத்தி சொல்றது. மென்டலி, பிசிக்கலி அண்டு எமோஷனலி. அதாவது அவங்க மென்டல் ஸ்டேஜ்ல எப்படி இருக்காங்க, பிசிக்கலா எப்படி இருக்காங்க, அண்டு எமோஷனலா எப்படி இருக்காங்க. ஸோ இதை எக்ஸ்பிளைன், இதை பத்தி டீட்டெயிலா சொல்றது தான் இந்த ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ். லாஸ்ட் இந்த லிங்கிங் வேர்ப்ஸ். லிங்கிங் வேர்ப்ஸ்னா என்னன்னா, ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தை கூட லிங்க் பண்றது. இப்போ ஹி இஸ் எ ஸ்டூடெண்ட், அவன் ஸ்டூடெண்ட். ஹி இஸ், அந்த இஸ்ன்றது தான் சேர்க்குது. ஸோ இந்த இஸ்ன்றது தான் இங்க லிங்கிங் வேர்ப். ஓகேவா? அடுத்து பாஸ்ட்ல பார்க்க போனா வாஸ் வேர். ஹி வாஸ் த சூப்பர் ஸ்டார். இப்போ அவர் வேற சூப்பர் ஸ்டார் வந்துட்டாங்கன்னா ஹி வாஸ் த சூப்பர் ஸ்டார், அவர் சூப்பர் ஸ்டாரா இருந்தாரு. ஸோ அந்த ரெண்டு விஷயத்தை லிங்க் பண்றது அந்த லிங்கிங் வேர்ப். அண்ட் இந்த லிங்கிங் வேர்ப்ஸ் வந்து வேற எங்க யூஸ் ஆகுனா, அந்த சென்ஸ் இருக்குல்ல, 5 சென்சஸ், கேட்கறது, பேசுறது, ஸ்மெல் பண்றது, டேஸ்ட் பண்றது, ஃபீல் பண்றது, இந்த 5 சென்ஸ் பேஸ் பண்ணி வர்றது லிங்கிங் வேர்ப்ஸ். அதாவது ஐ ஃபீல் கில்ட்டி. இப்போ இங்க வந்து நான் உணர்கிறேன், கில்ட்டியாக உணர்கிறேன், அதாவது என்னோட உணர்ச்சியை நான் சொல்றேன். இங்க நம்ம ஒரு உணர்ச்சிகளை பத்தி சென்டென்ஸ் கிரியேட் பண்ணும் போதும் அதுவும் இந்த லிங்கிங் வேர்ப்ஸ் அப்படின்ற கேட்டகரி தான் வரும். ஸோ இங்கிலீஷை நம்ம சிம்பிளான வேலை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எப்படின்னா, ரொம்ப புரியல, எனக்கு சொல்லித்தரது எதுவுமே புரியல, எனக்கு கிளாஸ் பிடிக்கல, இங்கிலீஷ் படிக்க பிடிக்கல அப்படின்றவங்க சிம்பிளா ஒன்றும் தேவையில்ல, புரிஞ்சுக்கினா போதும் அப்படின்ற அளவு பேசிக் லெவல் கண்டென்ட்ஸ் இந்த சேனலில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரொவைட் பண்ணல ஏன்னா நான் வந்து ரொம்ப பேசிக்கான ஆள். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதை இட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. அதாவது நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், ஜஸ்ட்டு என் சேனலில் சர்ச் பண்ணி ஃபைண்ட் பண்ணி கண்டுபிடிச்சி அந்த வீடியோவை பார்த்தா போதும். அண்டு ஐ வில் ட்ரை டு மேக் சம் ஃபன் இன் ஃபியூச்சர் பிகாஸ் மோர் பீப்புள்ஸ் லைக் டு வாட்ச் அ வீடியோ வித் மோர் எக்ஸைட்மெண்ட் அண்ட் மோர் ஃபன்ஃபுல் வீடியோஸ். ஸோ ஐ வில் ட்ரை டு மேக் தட் டைப்ஸ் ஆஃப் வீடியோ. ஓகே, இவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். அவ்வளோதான்.